अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது. இப்பொழுது சஞ்சார பத்ததி என்கிற ஒரு பத்ததியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அதாவது இந்த பல பல பகுதிகளாக பிரித்திருக்கிறார். அதில் சஞ்சார பத்ததி என்கிறது எம்பெருமான் சஞ்சாரம் பண்ணுகிற பொழுது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லுகிற பொழுது அதற்குத்தான் சஞ்சாரம்னு பேர். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த பாதுகை அவனுக்கு எவ்வளவு சிறப்பாக பொருந்தி இருக்கிறது, அப்பொழுது அவனுக்கு என்ன பெருமையை உண்டாக்குகிறது என்று அந்த காலத்திலே பாதுகைக்கு உண்டான பெருமைகளை எல்லாம் இந்த பத்ததியில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களாலே நமக்கு அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். அதிலே 276வது ஸ்லோகம், அதாவது பாதுகா சாஸ்திரத்தினுடைய தொடர் எண்ணிக்கையிலே இது 276வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமான் அந்த பாதுகையை தன்னுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறான். அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா 3 உலகத்தையும் காப்பாற்றுவதாக இருக்கிறது. எம்பெருமான் தான் 3 உலகை காப்பாற்றுவதும் இருக்கட்டும், இந்த பாதுகைகளே 3 உலகையும் காப்பாற்றுபவைகளாக அப்படி இருக்கின்றன என்கிற ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே ஒரு விதமாக தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். யூகானுபூர்வி ருச்சிரான் விஹாரான் பதக்ரமேண பிரதிபத்யமானா விபர்ஷி நித்யம் மணிபாதுகேத்வம் முரத்விஷோ மூர்த்திரிவத் திரிலோகீம். வியூக அனுபூர்வி ருச்சிரான் என்று தொடங்குகிறார் இந்த ஸ்லோகத்தை. இது ஒரு ஸ்லேஷமான சப்தமாக கூட கொள்ளலாம். அதாவது ஒரே சொல்லுக்கு 2 விதமான பொருள்கள் உண்டு. அந்த 2 விதமான பொருள்களையும் இந்த ஸ்லோகத்திலே நாம் கொள்ளும்படியாக இந்த ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறார். யுகானுபூர்வி ருச்சிரான் விஹாரான். எம்பெருமானுடைய அந்த ருச்சிரான் விஹாரான் என்னால் என்ன, அவனுடைய இன்பமாயிருக்கிற அந்த விகாரம் என்ன, விகாரம் என்னால் அவன் விளையாட்டுக்கள்னு சொல்லலாம், அல்லது அவனுடைய விகாரம் என்னால் செல்லுகை. ஒரு விகாரம் என்கிறதும் சஞ்சாரம் என்கிறதும் ஏறக்குறைய ஒரே அர்த்தத்தை உடைய சொற்கள் என்று கூட கொள்ளலாம். ஆக எம்பெருமானுடைய மிகவும் இனிமையாயிருக்கக்கூடிய சஞ்சாரங்கள், அந்த விளையாட்டுக்கள், அந்த விளையாட்டுக்களை அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா வியூக அனுபூர்வி என்று சொல்றார். வியூக அனுபூர்வி, வியூகம் என்னால் அது திருவடியினுடைய அந்த சமூகத்தினுடைய வரிசையினாலே என்று ஒரு அர்த்தம் சொல்றார். பதக்கிரமேண வியூக ஆனுபூர்வி, பதத்தினுடைய கிரமம், அதாவது திருவடியினுடைய ரீதி, திருவடியினுடைய ஒரு தன்மை, அந்த திருவடி அதனுடைய வரிசை என்று சொன்னால் அது அப்படி இருக்கிறது, நல்ல பொருத்தமாக இருக்கிறது எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு அந்த பாதுகை என்கிறது என்று சொன்னார். அப்படிப்பட்ட அது என்ன பண்ணுகிறதுனா பதக்கிரமேணா, அவனுடைய பதக்கிரமம் என்னால் அந்த திருவடிகளை கொண்டு
செல்லுகை, அந்த செயல் அடி வைக்கிறானே அதற்குத்தான் பதக்கிரமம்னு பேர். அது வரிசை, அடி வைக்கிற வரிசை. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா வியூகானுபூர்வி ருச்சிரானு. அது சங்கர்ஷண வாசுதேவ பிரத்யும்னா அனிருத்த என்று இந்த வியூகத்துக்கு ஒரு வரிசை சொல்வார்கள். வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னா அனிருத்த என்று. அந்த வரிசையிலே இன்பமான சஞ்சாரங்கள். அது பிரதிபத்தியமான அதை அடைந்திருக்கிறது. அடைந்திருக்கிற எம்பெருமானுடைய திருமேனி என்னன்னா, எம்பெருமானே என்ன பண்ணுகிறான், வியூகத்திலே 4 விதமான திருமேனிகளை தரிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்களிலே எம்பெருமானே வியூகத்தில் 4 விதமான மூர்த்திகளை கொண்டிருக்கிறான். அதாவது வியூக வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று 4 விதமான திருமேனிகளை அவன் கொண்டிருக்கிறான். அந்த 4 விதமான திருமேனிகளை கொண்டு என்ன பண்ணுகிறான்னு கேட்டா திரிலோகியும் விபர்ஷி, அந்த 3 உலகங்களை அவன் காப்பாற்றுகிறான். எல்லாம் பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொன்னால் அது சங்கர்ஷணன் 3 பேர் இருக்காள் இல்லையோ, சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்னும் 3 பேர். 3 பேரும் 2 குணங்கள், ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்று ஒவ்வொருத்தருக்கும் 2 குணங்கள். ஒருத்தர் சிருஷ்டிக்கு கடவர், ஒருத்தர் ஸ்திதிக்கு கடவர், ஒருத்தர் சம்ஹாரத்துக்கு கடவர் என்னெல்லாம் இந்த வியூக வாசுதேவர்களை பற்றி பல விஷயங்கள் சாஸ்திரங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அது எம்பெருமான் தான் இந்த எல்லா உருவத்தையும் கொள்ளுகிறான். அதனால என்னன்னா, அப்படி கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறான், காப்பாற்றுகிறான். திரிலோகியும் விபர்ஷி, எம்பெருமான் அப்படி ரட்சிக்கிறா போலே எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பொருத்தமாயிருக்கிற இந்த பாதுகையும் அந்த எம்பெருமானுடைய திருமேனிகள் போலேயே இந்த உலகத்தை அதுவும் ரட்சிக்கிறது, பாதுகையும் ரட்சிக்கிறது. அதாவது பெருமாள் சஞ்சரிக்கிற போதும், கூட்டமாக சஞ்சரிக்கிற பொழுதும், தனியாக சஞ்சரிக்கிற பொழுதும் இந்த பாதுகை கூடவே இருக்கிறது அவனுக்கு. அது பெருமாள் எப்படி தம்முடைய திருமேனியாலே பகவான் உலகத்தை ரட்சிக்கிறானோ அந்த மாதிரி இந்த பாதுகையும் உலகத்தை எல்லாம் ரட்சிக்கிறது என்று ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக 277வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமானுடைய திருவடிகளை விட்டு பிரியாமல் இருக்கிறபடியினாலே நமக்கெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையை உண்டாக்குகிறது. நிச்சயம் நம்மை ரட்சிக்கும், இந்த பாதுகையே நம்ம ரட்சிக்கும் என்கிற நம்பிக்கையை இந்த பாதுகை உண்டாக்குகிறது என்று இந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பதேஷு மந்தேஷு மகத்ஸ்வபித்வம் நீரந்திர சம்ஸ்லேஷவதி முராரேஹே பிரத்யாயனார்த்தம் கில பாதுகேனஹ ஸ்வாபாவிகம் தர்ஷயசி பிரபாவம். சொல்றார், ஹே பாதுகே, பாராய் பாதுகையே, நீ எப்படிப்பட்டவை என்னால் எம்பெருமான் என்ன பண்ணனா, முரத்விஷஸ்யா, முரத்விட் என்னால் முராரேஹே, முராரி என்பது எம்பெருமானுடைய திருநாமம். முரன் என்கிற அசுரனை அழித்தவன், அதனால அவனுக்கு முராரி என்பது திருநாமம். அந்த பெருமாளுடைய திருவடி அது எப்படின்னா, மந்தேஷு மகத்சு அபிபதேஷுத்வம், அவனுடைய திருவடி மிகவும் சின்னதாக இருக்கிற பொழுதும் அவனுடைய திருவடிகளிலே அந்த பாதுகை இருக்கிறது. மகத்சு அபி, மிக பெரிய திருமேனியை கொள்ளுகிற பொழுதும் அந்த பாதுகை அவனுடைய திருவடிக்கு போதுமானதாக இருக்கிறது. என்னால் ஒரு உதாரணம் சொல்லணுமானால் இப்படி சொல்லலாம். எம்பெருமான் முதலிலே வாமனனாக மகாபலியினிடத்திலே யாச்சகம் கேட்க வந்தான். வந்தபொழுது எவ்வளவு சிறியவனாயிருந்தான் என்றால் மிகவும் குள்ளமாயிருந்தான். அதாவது இவனுடைய குள்ளத்தனத்தை சொல்லுகிற பொழுது அழகாக வியாக்கியானத்திலே ஒன்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள் என்றால், உலகத்திலே குள்ளம் என்று குள்ளர்கள் என்று சில பேர் இருப்பார்களாம். அவர்கள் முன்னாலே இவன் சென்றானால், இந்த வாமனன் சென்றானால், அந்த குள்ளர்களெல்லாம் திருவிக்கிரமன் என்று சொல்ல அளவுக்கு இருப்பாளாம். அப்படின்னா எவ்வளவு சின்னவனா இருந்திருப்பான் இந்த வாமனன் என்று நினைத்து பாருங்கள். அப்படி சிறிய வடிவை கொண்டு சென்றான் என்று சொல்லுகிற பொழுது அந்த சிறிய வடிவிலே அந்த சின்ன காலிலேயும் பாதுகை பொருத்தமா இருந்தது, அவனுடைய பகவானுடைய திருவடிகளிலே பொருத்தமா இருந்தது. அதற்கு பிறகு என்ன பண்ணினான், எம்பெருமான் பெரிய உருவத்தை கொண்டான், உலகத்தை எல்லாம் அளந்தான். கழல் தளம் ஒன்றே நில முழுதாயித்து என்று ஆழ்வார் அருளி செய்தபடி அவனுடைய ஒரு திருவடியே பூமி முழுவதும் வியாபித்து விட்டதுன்னு சொல்றான். அப்ப என்ன ஆச்சு, திருவடி பெரிதாகி விட்டது. சுருக்குவாரையின்றியே சுருங்கினாய், சுருங்கியும் பெருக்குவாரையின்றியே பெருக்கமெய்து பெற்றியோய்
என்று திருமகிஷிப்பிரான் திருச்சந்த விருத்தத்திலே அருளி செய்கிறார். சில சமயம் சுருங்கி கிடக்கிறான், சில சமயம் பெரிதாக ஆக்கி கொள்ளுகிறான். பாதுகை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா 2 சமயத்திலையும் அவனுக்கு பொருத்தமா இருக்கிறது. அதாவது பெரிய பாதுகை, அவன் சின்னவனா இருக்கச்சே காலில் கூட ஐயோ கால் ரொம்ப பெருசா இருக்க பாதுகைன்னு சொல்ல முடியா இருக்குமா? ரொம்ப சின்ன திருவடி இருக்கிற பாதுகை, அவன் பெரியவனாகி விட்டான், இப்பொழுது அந்த பாதுகை திருவடிக்கு போராது, அதனால இந்த பாதுகை உபயோகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. என்னன்னா பதேஷு மந்தேஷு மகத்சு அபி துவம் நீரந்திர சம்ஸ்லேஷவதி. நீ எப்படிப்பட்டவை எப்படிப்பட்டவள் என்னால் நீரந்திர சம்ஸ்லேஷம், சிறிதும் இடைவெளி இல்லாமல் எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே நீ சம்பந்தப்பட்டு கொண்டு கிடக்கிறாய். அந்த திருவடி சின்னதாயிருந்தாலும் சரி, அது மந்தேஷு பதேஷு அப்பி அல்லது மகத்சு பதேஷு அப்பி, பெரிய திருவடியா இருந்தாலும் சரி, சின்ன திருவடியா இருந்தாலும் சரி, அந்த திருவடியில அந்த பாதுகை எப்பொழுதும் அந்த பாதுகை அவனுடைய திருவடி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பாதுகையும் இருக்கிறது என்று கொள்ளணும். அப்படி என்ன பண்ணுங்கன்னா பிரத்யாயனார்த்தம் கில பாதுகே. பிரத்யாயனார்த்தம் என்னால் என்ன அர்த்தம்? பிரத்யாயனம் என்னால் நம்பிக்கை உண்டாக்குவதற்காக, என்றைக்கும் இது நம்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை உண்டாக்குவதற்காகத்தான் நீ என்ன பண்ணுகிறாய்? சுவாபாவிகம் தர்ஷயசி பிரபாவம், உன்னுடைய இயற்கையான பிரபாவத்தை நீ வெளியிடுகிறாய். எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடிகளை விட்டு பிரியாமல் இருக்கிறபடியினாலே நிச்சயம் நான் உங்களை ரட்சிப்பேன் என்று எங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்குவதற்காகவென்றோ இப்படி நீ அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுடன் இணை பிரியாதிருக்கிறாய் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்தார். அதற்கு அடுத்தபடியாக 278வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்லுகிறார் என்னால், எப்படி எம்பெருமான் எப்படி நம்மை நிர்ஹேதுகமாக காரணமே இல்லாமல் அனுகிரகிக்கிறானோ அதுபோல இந்த பாதுகையன் நம்மை அப்படியே தான் அனுகிரகிக்கிறது என்கிற அர்த்தத்தை இப்படி ஒரு ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். கிருபா விசேஷா க்ஷமயா சமேதாம் பிரவர்த்தமானாம் ஜகதோ விபூத்யை அவைமி நித்யம் மணிபாதுகே த்வாம் ஆகஸ்மிகீம் ரங்கபதே பிரசத்திம். கிருபா விசேஷாத், இந்த மணிபாதுகே கிருபா விசேஷாத் என்ன, மிகவும் கிருபை அதிகமாக இருக்கிறபடியினாலே இந்த பாதுகை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா க்ஷமயா சமேதாம், பூமியோடு கூடி இருக்கிறதுன்னு அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா பாதுகை பூமியில தானே வைத்து நடக்க வேணும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பொறுமையோடு கூடி இருக்கிறது. எவ்வளவு பாபம் பண்ணினாலும் நாம் பண்ணுகிற பாபத்தை எல்லாம் அது காணா கண்ணிட்டு இருந்து விடுகிறது. அதனால என்ன பண்ணுகிறான்னா இப்படி இருக்கிறபடியினாலே அது எப்படிப்பட்டது என்னால் எம்பெருமா அது ஜகதா விபூத்தியை பிரவர்த்தமானாம், அந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் பொருட்டு சஞ்சரிக்கிறவள், உலகத்திற்கு நல்ல ஐஸ்வர்யம் உண்டாக வேணும் என்கிறதுக்காகத்தான் இந்த பாதுகையோடு எம்பெருமான் சஞ்சரிக்கிறான். அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? இவர் தெரிவிக்கிறார். துவாம் ஆகஸ்மிகீம் ரங்கபதேஹே பிரசத்தியம் அவைமி. துவாம், அப்படிப்பட்ட உன்னை ரங்கபதேஹே அந்த ரங்கநாதனுடைய ஆகஸ்மிகீம் பிரசத்தியம் அவைமி. ஆகஸ்மிக கிருபை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு காரணம் இல்லாமல் வரக்கூடிய கிருபை. அதாவது இவன் நல்லவன், இவன் நன்மை செய்தவன், அதனால்தான் இவனுக்கு அனுகிரகம் பண்ண வேணும் என்று எம்பெருமான் நினைத்தான் என்னால் அந்த கிருபைக்கு சகேதுகம், ஒரு காரணம் இருக்கிற காரணத்தினாலே செய்கிற கிருபை என்பது பொருள். ஆனால் எம்பெருமானுடைய கிருபை எப்படிப்பட்டது என்னால் காரணம் இல்லாமல், எந்த காரணமும் வேண்டியதில்லை, ஒரு காரணமும் இல்லாத பொழுதும் எம்பெருமான் அனுகிரகிக்கிறான் என்பதுதான் அவனுடைய கிருபைக்கே உண்டான பெருமை. ஆயினாலே இந்த பாதுகையை பார்த்தா எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா ரங்கபதேஹே ஆகஸ்மிகீம் பிரசத்தியம் அவைமி. ஆஹா, ரங்கநாதனுடைய அந்த ஆகஸ்மிக கிருபை, அதாவது நிர்ஹேதுக கிருபை, அது போல அந்த நிர்ஹேதுக கிருபையே இப்படி பாதுகையாக வடிவெடுத்து வந்ததோ. என்ன காரணம்? பாதுகை என்கிறது எப்படி இருக்கிறது? எப்பொழுதும் க்ஷமையோடு கூடியதாக, என்னால் பொறுமையோடு கூடியதாக, எப்படிப்பட்ட பாபத்தையும் பொறுத்து கொள்வதாக அப்படி இருக்கிறது. மேல நமக்கு நன்மையை உண்டு பண்ணுவதாகவும் இருக்கிறது. ஆயினாலே அப்படிப்பட்ட பாதுகையை நான் எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையாகவே நினைக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் மிக அற்புதமாக அருளி செய்தார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।